ஆமா, நீங்க ஏன் வச்சத அப்ப சட்டம் பிரகாரம் சந்தேகமா பேசுறீங்க. இருக்கா? ஏன் மக்கள் தான் கேக்குறேன் அப்படியா? ஆமா. சரி உங்க மக்கள் தான் இருக்கட்டுமே. அதுல இன்னைக்கு உங்க கூட்டம் தான் அதிகமா இருக்கு. பரவாயில்ல. நிறைய உட்கார வச்சிருக்கீங்க. பரவாயில்ல. எங்க அண்ணன் கூட ஒரு அண்ணன் சொன்னாரு, நாடகம் பார்க்கவே ஆள் இருக்காதுங்க. தலைக்கு 100 ஒருத்தர் கூட்டு பார்த்துட்டேன் போன வருஷம். ஆளே இல்லை எப்படின்னு பண்ணுறாரு. நான் யோசிச்சேன் இப்போவே ஆள் நாடகம் ஆரம்பிக்கும் போது நீங்கள்லாம் அவங்க தாய் பூரா அவங்க நீங்கள் பூரா அங்கே 4 பேர் சேரப்பட்டு உட்காந்துக்கிட்டீங்க. இங்கே யாருமே கிடையாது. ஆனால் இந்த இவரு பொட்டலா தேங்க இருந்துச்சு. நான் நினச்சேன் எங்கே விடிய நடத்துறதுக்கு வேலை இல்லை போல தெரியுது. ஒரு 3 மணிக்கெலாம் முடிக்கிற சூழ்நிலை வந்துடும். ஆள் நேரத்தில் நாடகம் பார்க்க நேற்று நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது சரியான ஒரு நல்ல கூட்டம் இருக்கு. மக்கள் உங்கள் மக்கள் தான். நீங்கள் வச்சதான் சட்டம், நீங்கள் பேசுறதுதான் பேச்சு. ஒரே விஷயம் நான் சொல்றேன். என்ன விஷயம்? உங்க மக்கள் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, யாராவது 2 பேர் எந்திரிச்சு ஒரே வார்த்தை ஏன் எந்திரிச்சு அந்த உட்கார்ந்து சொல்ல கூடாதா? அவங்களே 10 மணிக்கு உட்கார்ந்து காலுங்க எல்லாம் வந்து வலிக்குது. யாராவது 2 பேர் எந்திரிச்சாலும் சரி உட்கார்ந்தாலும் சரி படுத்துக்கிட்டாலும் சரி ஒரே வார்த்தை, ஏப்பா ஏய் நீ தேடி வந்தீங்க கிடையாதுப்பா. என்ன பண்ண சொல்றது? நீ தேடி வந்தது இங்க கிடையாது. பொம்பளை பிள்ளை எங்க பொம்பளை பிள்ளை இடம் எங்க இடம் இங்க நீ தேடி வந்தீங்க கிடையாதியா. வேற எங்க போயா எங்க பொம்பளை பிள்ளை வம்புளுக்காதுன்னு சொல்லி யாராவது 2 பேரை சொல்லு. நான் கிளம்பி போயிடுறேன். இப்படி சொன்னா என்ன செய்வீங்க? நான் கிளம்பி போறேன்னு சொல்றேன். யாராவது 2-3 நாள் சொல்லுங்க. ஏன்னா நான் தேடி வந்து இல்லைன்னு சொல்லணும். சரி என்ன பண்ண சொல்றது? சொல்லிடுவாங்க. ரொம்ப நல்லா வந்து ஒரு மக்கள்கிட்டயே வந்து இந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்கீங்க. அதாவது வேடுவர் வந்து எதுக்காக வந்தாரு, என்ன விஷயத்துக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். காலையில் அதானே நடக்க போகுது. இவர் இப்போ என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்கிட்ட மானு வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். என்ன மானு எதுன்னு உங்களுக்குலாம் தெரியும். இருந்தாலும் அவர் கேட்கறதுக்கு நம்ம விட்டு கொடுத்து பேசலாம். நான் வந்து என் பிள்ளைய வந்து உங்கள் பிள்ளைன்னு அவரே சொல்லிட்டாரு. உங்கள் மக்கள் உங்கள் ஊர் நீங்கள் சொல்கிறதானே வந்து கேட்பாங்க. நீங்கள் வச்சதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டாருல. கேட்கறது என்ன பதில் மானு இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போயிடுவார். இது சிரமமா நம்மளுக்கு வந்து காலையில் நம்ம வேலையை பார்த்தோமா வீட்டுக்கு போனோமா. நான் கேட்குறேன், தேடி வந்த மானு அது அப்புறம் விஷயம், வேற விஷயம். மானு இங்க இருக்கா இல்லையா? மானு மட்டும் கேட்கறதுக்கு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறேன். மானு இருக்கா இல்லையா சொல்லுங்க. மானு இருக்காத்தா? சிரிக்க கூடாது, நீங்க சொல்லுங்கண்ணே. அது வந்து கதைன்னு சாராம சாப்பிட்றான். மானுந்தே அவர் சொல்லியிருக்காரு. மானு 5 அறிவு படைத்த மானு இருக்கா இல்லையா? அது தேடி வந்தது அப்படி நான் கேட்கல. இதுக்கு நீங்க ஏழை நான் என்ன கேட்கறேன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நான் கேட்டதுக்கு பதில் என்னகிட்ட என்ன சொன்னாருன்னா மானுன்னு சொல்லி இருக்காரு. உங்ககிட்ட வேற என்னகிட்ட வேற மாதிரி பேசுறாரு. ஓட்டு விழுகல உங்களுக்குலாம். ஓட்டு இல்ல. இருங்க ஏங்க இப்படி கேவலப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம் பொம்பளை பிள்ளைய. இப்ப நான் கேக்குறேன், மாடு இருக்குன்னா இல்ல இருக்குங்க இல்லைங்க ஏதாவது பேசாம இருந்தா மறுபடியும் ஓயாம ஒரு தடவை ஓட்டு கேட்க முடியும், ஓயாம கேட்க முடியாது. அது ஓட்டு போடல. அங்க கேளுங்க. என்னது பாங்கயா மாநில நீங்க பாட்டியமாவ சொல்றீங்க. இருங்க நீங்க கேட்டிருக்கீங்க, அந்த பக்கம் இருந்து ஒத்த ஓட்டு விழுந்திருக்கு. இப்ப நம்ம கேட்போம், அப்புறம் பாத்து 2 ஓட்டா வேற. இப்ப நம்ம கேட்போம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், நான் யாரு, நான் எதுக்காக வந்திருக்கேன், நான் யாரை தேடி வந்திருக்கேன் விஷயம் உங்களுக்கு தெரியுமில அண்ணாச்சி. நான் சொல்றேன் கேளுங்க, நான் யாரை தேடி வந்திருக்கேன் விஷயம் உங்களுக்கு தெரியுமில. நான் தேடி வந்து இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. 10 ஓட்டுமா? நீ வாங்கின 2 ஓட்டு தான் செல்லாது. நீ தோத்து போன நீங்க எல்லாம் என்ன நம்ம என்ன பிள்ளை இப்படி தன்னந்தனி காட்டில் விட்டுட்டீங்களே. இப்படியெல்லாம் உங்களை நம்பித்தானே வந்து காரியத்தில் இறங்கிட்டு இருக்கேன். புராணத்தில் நான் கேட்டேன். நான் கதையின் சாராம்சம் வேறங்க. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்படி பாருங்க, மாடுன்னா யாருன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்ப நான் தேடி வந்தே இருக்கேன். நான் இல்லை, நான் என்ன கேட்கறேன் அதை மட்டும் நீங்க இல்லைன்னு சொல்லி இருக்கணும்ல. இப்ப என்ன கோவம், என்ன அப்படி இருக்கீங்க? இந்த கோவம் எதுக்கு? ஏன் அப்படி கேட்டனே? என்ன எனக்கு இப்படி ரொம்ப சிரமமாலாம் இருக்கு. இப்ப என்ன மானிங்க இருக்கு? இப்ப என்ன? ஆமா மானிங்க இருக்குங்க, பிரச்சனை இல்லப்பா. மான் என்ன மானே வந்து வள்ளிய தானே மான தேடி நீங்க பொறுமா உள்ள அந்த மஞ்ச கயிறு எடுத்துற போறா. எதுக்கு மஞ்ச கயிறு? இருங்க விட ஒரு மஞ்ச கயிறு இருக்கு. இருக்குன புள்ள அப்படி கட்டி கூட்டி போறதால வேலை. அதுக்காக வந்திருக்கீங்க, கட்ட முடியாதா? அது ஏன் இஷ்டம். இந்த எங்க ஒரு சொல்றீங்க, நான் அந்த ஏற்கனவே எப்பவுமே இந்த அம்புலயே ஒரு மஞ்ச கயிறு வச்சிருப்பேன். அது இல்லைன்னா இதையும் கட்டி உடனே கட்டி இந்த மஞ்ச கயிறு கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? மொத்தத்துக்கு ஒரு கோயில் ஒரு 50 கயிறு எடுத்தோம். ஒவ்வொரு கயிறா கட்டியாச்சு. இந்த ஒத்த கயிறு மிச்சம். 50 கயிறு அப்படி கட்டுறது ஒரு அளவு இல்லாம. சரி மான் இங்க தான் இருக்கு. ஒரு மானை பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னா தகுதியான ஆள்கிட்ட தானே மானை கொடுக்க முடியும். சும்மா ஏன தானே கிட்ட எல்லாம் கொடுக்க முடியுமா நம்ம மானை? என்னம்மா தகுதியான ஆளுகிட்ட தான் அந்த மானு போய் சேரணும். உண்மையிலே இப்ப நடக்கிறது என்ன யுகம்? வாங்க சரத்தை வச்சிருக்கோம். தாய்மார்கள் இருக்கிறாங்க, ஐயா இருக்கிறவங்க அப்பவும் நல்லா ரசிச்சிங்க.
மாநிலம் அவர் எவ்வளவு ரொம்ப வாய் பேசுறாரு. சவுடாலு 10 மணிக்கு வந்தாங்களாம், ஆடுனாங்க பாடுனாங்களாம், நான் வந்தா நான் பேசுறதுதான் சட்டம். அதெல்லாம் வேற யார்ட்டையும் வச்சுக்கிறீங்க. வேற ரொம்ப பேசுறீங்க நீங்க. அது தேவையில்லை. அப்படியே பேசி அடுத்தவங்களை அப்படியே மட்டம் தட்டியே பேசுறது உங்க வழக்கமா? பழக்கத்தை மாத்திக்கிறீங்க. இங்க பாருங்க, 1000 பேர்ட்ட அதட்டி பேசிக்கலாம். நான் வந்துட்டா நான் சொல்றதுக்கு மட்டும் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டுங்க. அதோட எதிர்த்து பேசாதீங்க. நான் கேட்கறது என்னன்னா, மானிங்க இருக்குங்க. சரி, ஒரு விஷயம் வந்து யுகங்கள் எத்தனை? 4 யுகம் இருக்கு. கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த கலியுகத்துல வந்து கந்தனுடைய கதை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி என்ன யுகம் இருக்கு? இது கலியுகம். இதுக்கு முன்னாடி இருக்கு துவாபர யுகம். துவாபர யுகத்துல வந்து பாண்டவர்கள் எத்தனை பேரு? பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரு. 5 பேரு. சரி, கதாநாயகன் யாரு? கதையின் கதாநாயகன் கிருஷ்ணன். கிருஷ்ண பரமாத்மா தெய்வமா வந்தாரு, கீதை உபதேசம் பண்ணாருல. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நடக்கிற ஒரு நிகழ்வை வந்து முன்கூட்டியே அறியக்கூடியவர் தெய்வம். சரி, கிருஷ்ணன். பாண்டவர்கள்ல 5 பேர்ல 4 பேர் மட்டும் கிருஷ்ணன்ட்ட போய் கேக்குறாங்க, மாமா அடுத்த யுகம் வந்து கலியுகம் நடக்க போகுது. இந்த கலியுகத்துல என்னென்ன எப்படி எப்படி நடக்கும், மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, எப்படி நிகழ்வு நடக்கும். ஏன்னா நாங்க வந்து இந்த யுகம் முடிந்தவங்க வந்து வேற உலகத்துக்கு போயிடுவோம். ஏன்னா மனுஷனா பிறந்தவன்னா முக்தி என்பது தேவையில்லை, இறந்து போயிடுவான். ஆனா அடுத்து நடக்கக்கூடிய யுகத்துல என்னென்ன நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க தெய்வம் தானே, என்னென்ன எப்படி நடக்கணும்னு சொல்லுங்க மாமான்னு இந்த 4 பேரும் கேட்குறாங்க. 4 பேர் யாரு கேட்டது? அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா என்ன பதில் சொன்னார்? இதை சொல்லிட்டீங்கன்னா சத்தியமா அப்புறம் நான் பதில் சொல்லுவேன். சரி, இப்ப மதுரை வேணா சுத்தி வரவா? இப்ப சும்மா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா எல்லாரும். நடக்கிறது கலியுகம். ஏன்னா இது ஒரு 10 நிமிஷம் ஆகுது விளக்கம் சொல்றதுக்கு. நீங்க எல்லாம் அமைதியா உட்காந்து கேட்கணும் இந்த விஷயத்தை. ஏன்னா நீங்க இருக்கின்ற கேட்ட இந்த விளக்கமே சொல்றோம், இல்ல நம்ம தேவை கிடையாது. ஆமா, ஏன்னா நீங்க இருக்கின்ற காலத்துல அவங்க நல்ல ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. இது எல்லா பேரும் அவசியம் கேட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். அவங்க ஒரு கேள்வி இருக்காங்க, எப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா எல்லாரும். அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, யுகங்கள் 4 நடக்கிறது கலியுகம். இந்த கலியுகம் கலிகாலம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த கிருஷ்ணன் கிட்ட 4 பேர் கேட்டாங்க. அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்ற விஷயத்தை தெளிவாக கேட்டிருக்காங்க. சுருக்கம் பதிலுக்கு வர, ஏன்னா நேராச்சு விடிஞ்சிருச்சு. எப்படி அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்கள் 4 பேர் கிருஷ்ணனோட சேர்ந்து காட்டுக்குள்ள அப்படி போயிட்டு இருக்காங்க. அப்ப தர்மர் என்ன உள்ள அமைதியா சொல்லியா கட்டிக்கிறாங்க. அப்ப கிருஷ்ணனாகப்பட்டவன் கிட்ட தர்மன் கேட்கிறாரு, தர்மா கலியுகம் பிறக்க போகுது, இந்த கலியுகம் எப்படி இருக்கும், நாமெல்லாம் வாழ்றதுக்கு தகுதி அந்த பூமி இருக்குமான்னு கேட்கிறார். அப்ப கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, நீங்க 4 பேர் இருக்கீங்க, 4 பேர் கையிலையும் வில்லு இருக்கு, அம்பு இருக்கு, ஆளுக்கு ஒரு திசையில ஒரு அம்பை போடுங்க. மறுபடி மறுபடியும் போய் அம்பை போட்டுட்டு அந்த அம்பை எடுத்துக்கிட்டு வாங்க. அங்கே வரும் பொழுது ஒவ்வொரு சம்பவம் என்ன பார்க்குறீங்களோ அதை வந்து அப்படியே என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். யாரு? கிருஷ்ணன். அப்போ கிழக்கு திசையில் தர்மன் போடுறேன், போய் போட்டுட்டு அம்பை எடுத்துக்கிட்டு வரும்போது அங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு இடத்துல 5 கிணறு இருக்கு. எத்தனை? 5 கிணறு. அதில் 4 கிணறு சின்ன சின்ன கிணறு, ஒரு கிணறு மட்டும் பெரிய கிணறு. ஆக அந்த 4 கிணறு நிறைய தண்ணி இருக்கு. 4 கிணறு நிறைய தண்ணி இருக்கு. அந்த பெரிய கிணத்துல தண்ணியே இல்லை, பக்கத்தில் மொட்டை கிணறு வாரி போய் காஞ்சி போய் கிடக்கு. இது தர்மன் பார்த்தது. அவன் வந்து கிருஷ்ணன் சொல்றேன். அடுத்து மேற்கு திசைக்கு போனது யாரு? பீமன் போறேன். அங்கே அவன் பார்த்த காட்சி என்ன அப்படின்னா, ஒரு குயில் கூவிக்கிட்டு இருக்கு. குயில் கூவிக்கிட்டு இருக்கு. குயிலோட சத்தம் எப்படி இருக்கு? கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். ஆக குயில் உட்காந்து கூவிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சத்தத்தை பார்க்கும்போது மரத்து மேல குயில் கூவிக்கிட்டு இருக்கு. ஆனா கூவிக்கொண்டிருக்கின்ற குயில் செய்கிற வேலை என்ன அப்படின்னா, ஒரு அணியில போட்டு மிதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. கேட்கிற சத்தம் தான் இருக்கு, கேட்கறதுக்கு செய்க இப்படி இருக்கு. இது யார் பார்த்தது? பீமன் பார்த்தது. அடுத்து அர்ஜுனன் போறேன் தெற்கு திசைக்கு. அங்க அவன் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஒரு இப்போ நம்ம கிராமத்தில் கேட்டான ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி ஈன்றுச்சு வைங்களே, அது என்ன செய்யும்? பசுமாடு எடுத்து நக்கி அந்த அக்கியை புறம் சுத்தம் பண்ணி அந்த உஷ்ணத்தில் தாயோட அரவணைப்பில் அந்த கண்ணுக்குட்டி எழுந்திரிச்சு நின்று. ஆனால் இவன் பார்த்த காட்சி என்னன்னா, அந்த கண்ணுக்குட்டியை அப்படியே கண்ணுக்குட்டியை பசுமாடு நக்கணுன்னு கண்ணுக்குட்டியோட உடம்புல இருந்து ரத்தமாக வடிய ஆரம்பிச்சு. இது யார் பார்த்தது? அர்ஜுனன் பார்த்தேன். அடுத்து நகுலன் பார்க்குறேன் ஒரு காட்சியை. அவன் என்ன சொல்கிறேன்? கிருஷ்ணா, ஊசி முனை ஓட்டைக்குள்ள யானை தலை போயிருச்சு, பால் மாட்டிக்கிடுச்சுன்ட்டேன். ஊசி முனை ஓட்டைக்குள்ள யானை தலை போயிருச்சு,
வால் மாட்டிக்கிடுச்சு, யானையோட வால் மாட்டிக்கிடுச்சுன்னா இது எப்படி? ஏன்னா யானை போகிற ஓட்டை, யானை தலை போகிற ஓட்டையில் வால் போகாதா? இது எப்படி அப்படின்னு 4 பேர் அவன் வந்து சொல்கிறேன். சொன்னோன்னே கிருஷ்ணன் சிரிக்கிறார். என்ன கிருஷ்ணா சிரிக்கிற? இனிமேல் இந்த உலகம் இப்படித்தான் இருக்க போகுது. இந்த உலகத்தில் வாழ்கிறது எப்படின்னா அவரவர்கள் மனப்பக்குவத்தை பொறுத்து. இதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன்னு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்படி அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. தம்பி ஐயா தம்பி அமைதியாருங்க. 5 கிணறு இருக்கு பார்த்தீங்களா? 5 கிணத்துல பெரிய கிணறு அம்மாவும் அப்பாவும், பெரிய கிணறு அம்மாவும் அப்பாவும், சின்ன கிணறு பூரா பிள்ளைங்க. ஆக ஒரு குடும்பத்தில் எப்படி இனிமேல் நடக்கும்னு சொல்கிறார் அப்படின்னா, பெத்த தாயும் தகப்பனு அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கைக்காக கஷ்டப்பட்டு ஓடி சம்பாரித்து அதை பண்ணி இதை பண்ணி 5 காசு வெட்டி 10 காசு வெட்டிக்கு வாங்கி இருக்க சொத்து பத்தெல்லாம் விற்று ஓயா ஆத்தாள் அப்படின்னு 2 பேரும் உழைச்சி இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை பூரா நல்லா இருக்குன்றதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு காப்பாற்றி கல்யாணங்கள்லாம் பண்ணி வச்சு அதுகளுக்குன்னு ஒரு பொறுப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவாங்க. பிள்ளைங்க பூரா ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருப்பாங்க வசதியோட. ஆனால் யாரை பார்க்க மாட்டேன்? பெத்த தாயும் தகப்பனையும் பார்க்க மாட்டேன். இதுதான் கலிகாலத்தின் முதல் தொடக்கம். இது நடக்குதா இல்லை? இன்னைக்கு நடக்குதா இல்லையா? எத்தனை பேருக்கு தாய் தகப்பனை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன்? எவனா ஒருத்தன் அத்தி பூத்த மாதிரி ஏதோ முன் ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தின்படியா பார்த்தா தானே தவிர 100க்கு 90% எந்த தாயும் தகப்பனும் எந்த பிள்ளைங்க வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு கிடையாது. அடுத்து குயில் கூவுது. குயில் கூவுற சத்தம் இனிமையாக இருக்குது. அது யார் அப்படின்னா இன்றைக்கி நம்மகிட்ட இருக்க அரசியல்வாதி, நம்மகிட்ட இருக்க சமுதாய தலைவர்கள், நம்மளை சுற்றி இருக்க நம்ம யார் யாரை பெருசாக நம்புகிறோமோ இவன் பூரா நம்மகிட்ட பேசுகிற பேச்சு சக்கரையாக பேசுகிறேன். நாங்கள் இருக்கேன் பார்த்துக்குறேன், நாங்கள் வந்துட்டா நீங்கள் உங்களை எப்படி பார்த்துக்கிறோம் பாருங்க அப்படின்னு சக்கரையாக பேசணும். குயில் சத்தத்தை கேட்டு நம்ம ஏமாந்தோம்ல, அந்த மாதிரி வந்து நம்ம ரொம்ப நல்ல விதமாக நினைக்கிறேன். ஆனால் குயில் என்ன செஞ்சிச்சு? அணில கொத்தி சாப்பிட்ட மாதிரி இவன் பேசுகிற பேச்சை கேட்டு நம்ம ஏமாந்தோம்னா நம்மளே அவன் அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இவனை நம்பி அவனை போட்டான், அவனை நம்பி இவனை போட்டான், கடைசியில் நம்ம இப்படி தான் இருக்க இடத்துக்கு வந்துட்டானா? அதுதான் குயில் கூவிக்கொண்டிருக்கான சத்தம். இது கலியுகம், இப்படி தான் இருக்கேன். 3வது என்ன அப்படின்னா, பசுமாடு தான் போட்ட கன்றுக்குட்டியை தானே நக்கி அப்படி ரத்தம் வர வைக்கிது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைய காலகட்டத்தில் பெற்ற குழந்தைகள் கெட்டு போகிறதுக்கு முக்கிய காரணம் தாயும் தகப்பனுங்க. பெற்ற குழந்தை கெட்டு போகிறதுக்கு யார் காரணம்? தாயும் தகப்பனுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, இப்போ டச்சு செல் இல்லாத வீடு இருக்கா? வீடுக்கு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், டச்சு செல்லாத குடும்பம் எங்கேயாவது இருக்கா? கிடையாதுல்ல. இப்போ நம்ம வீடு இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் என்ன பண்ணுவீங்க? ஒரு குழந்தை பேத்தியாக இருக்கலாம், பேரனாக இருக்கலாம், இப்போ நம்ம மகளாக கூட இருக்கலாம். இந்த 1.5 வயசில் ஒரு குழந்தைகிட்ட ஒரு டச்சு செல்லை கொடுத்துட்டோம்னாக்கா அது என்ன செய்யும்? என்ன செய்யுது சொல்லுங்கள்? பார்த்துக்கிட்டே இருக்கு, தள்ளி விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தைக்கு வர்றது என்னன்னு அர்த்தம் தெரியுமா? தெரியாது. வர்றது என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் தள்ளி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க அந்த குழந்தைகிட்ட போய் திடீர்னு செல்லை பிடுங்கணும்னு வச்சுக்க, என்ன செய்யும்? அழுகும், தூக்கி எரியும், எதையா போது உடைக்கும். அந்த செல்லு மறுபடியும் கையில் கிடைக்கிற வரைக்கும் அது என்ன வேணாலும் வீட்டுக்குள்ளே பண்ணும். அப்போ நம்ம என்ன செய்வோம்? கொடுத்துருவோம். அதானே? இதுதான் இந்த காலத்தில் குழந்தைகள் கெட்டு போகிறதுக்கான முதல் இடமே அதான். அப்போ குழந்தைகள் மனசில் என்ன வந்துடுது அப்படின்னா, நமக்கு தேவையானது கிடைக்கணும்னா அழுது வீம்பு பண்ணி பிரச்சனை பண்ணால் நம்மளுக்கு கிடைச்சிருது அப்படின்ற எண்ணம் குழந்தைகள் மனசில் வந்துடுது. 18 வயசு ஆனோடனே இந்த அவளை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த தகப்பேன் பாவம் குடியிருக்க வீடு இல்லாமல் சைக்கிள் ஓட்டி திருவேன், 1.5 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கி கொடுக்குறேன். 50,000 ரூபாய்க்கு வட்டி கிட்டி வாங்கி அப்பாச்சின்னு ஒரு வண்டி வந்து அந்த வண்டியை வாங்கி கொடுக்குறேன் 2 லட்ச ரூபாய்க்கு. இதை மூதேவி ஓட்டிட்டு போய் 4 நாள் புளியம்பரத்தில் விட்டுவிட்டு இவனை காப்பாற்றுறதுக்கு 1 லட்சம், வண்டியை காப்பாற்றுறதுக்கு 4 லட்சம், மாதம் டிவி வேறு. இப்படி குழந்தைகளுக்கு நம்ம பெற்ற தகப்பனை கேட்டா, அட ஏப்பா நம்ம தான் சந்தோஷமா இல்லை, பிள்ளைகளாக நம்மளா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை நல்லா வச்சுக்கிறோம்னு சொல்லி தவறான விஷயங்களை செஞ்சு இன்னைக்கு அனைத்து குடும்பங்களும் இளைஞர்களும் கெட்டு போகிறதுக்கு முக்கிய காரணமே தாயும் தகப்பனும் தான். உண்டு தானே இன்னைக்கு வந்து. அடுத்து 4வது எங்கே வரணும் அப்படின்னா, அது என்னப்பா ஊசி முனை ஓட்டை அப்படின்னா, இப்போ நம்ம ஊர் இருக்குது, குறைஞ்சபட்சம் 1 ஏக்கர்லேருந்து 50 ஏக்கர் கூட சொந்தமாக எல்லாத்துக்கும் சொத்து பத்து இருக்குது. ஸோ நம்ம பேரில் பட்டா இருக்கும், பத்திரம் இருக்கும். என்னப்பா நான் சொல்கிறது? எங்கே வெறுன்னு போய் பக்கத்தில் திருச்சியில் ஒரு பெரிய பேங்க்கில் கொடுத்து, எப்பா பத்திரம் எங்கள் பேரில் தான் இருக்குது, சொத்து இந்த சொத்து பதிப்பு எங்கிட்ட தான் இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபா பேங்க்கில் லோன் கொடுத்துருவேண்ணா. ஏன் தர மாட்டேன்? சொத்து உங்கள் சொத்து தானே, நம்ம பேரில் பத்திரம் பட்டா இருக்குது, ஏன் தர மாட்டேன்? இதுதான் தரமாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, அது நம்மளை ஒரு 4 மாதம் அலைய விடுவாங்க, நம்ம அதுக்குன்னு ஒரு 20,000 செலவு பண்ணியிருப்போம்.
இந்த ஆத்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வச்சு வாங்கி கொடுப்போம். எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியாக சொல்லுவேன், வங்கி விதிகளின்படி உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்றியா. சொல்கிற சரியா? ஆனால் பாருங்க, பெரிய பெரிய சினிமாக்காரன், பெரிய பெரிய நடிகர்லாம் 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறவன், அரசியல்வாதி, பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் பல ஆயிரம் கோடி லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுட்டு ஊரை விட்டு ஓடி போயிடறான், நாட்டை விட்டு ஓடி போயிடறான், வருமானம் வரி கட்டாமல் போட்டு வச்சிருக்கேன். இதை எவனா கேட்குறானா? இதை யாரால கேட்க முடியுமா முதல்ல? அப்போ பல ஆயிரம் கோடி சம்பாரிச்ச அந்த யானை தலைபூரா தப்பை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி போயிடுறேன். வாள் யாரு? அங்கே வாங்க, நம்ம தான் வாள். நம்ம அவசர தேவைக்கு பொண்டாட்டிக்கு முடியல, பிள்ளைக்கு முடியலன்னு சொல்லி ஒரு 2 வீலர் எடுத்துக்கிட்டு மெடிக்கலுக்கு போவான். இப்பாட்டு ஹெல்மெட் எங்க போட 1000 பையனை. இதான் நடக்குது. ஆக பெரிய பெரிய தவறுகளை செய்தவர்கள் இனிமேல் இந்த உலகத்தில் தப்பிச்சு போயிடுவாங்க. சிறிய தவறுகளை செய்யக்கூடிய அன்றாட காட்சி நம்ம ஆள் தான் மாட்டிக்கிடுவோம். இது சொன்னது மட்டும் இல்லாமல், அதான் கிருஷ்ணன் சொன்ன கடைசி விஷயத்தை கேளுங்க. பொம்பளை பிள்ளைங்க 8 வயசில் பெரிய பிள்ளையார். பொம்பளை பிள்ளைங்க 8 வயசில் பெரிய பிள்ளையார். அதுக்கு என்ன காரணம்? சாப்பாட்டு வலு மாறிப்போச்சு, சாப்பாட்டு முறைகள் மாறிப்போச்சு. கிராமத்துலேருந்து டவுனுக்கு வேலைக்கு போனால் நைட்டு 6 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன், அப்பா கிளம்பிட்டியா, வரும்போது 2 சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வா, 2 நூடுல்ஸ் வாங்கிட்டு வா, 2 அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வான்னு சொல்லி சாப்பாட்டு முறைகள் மாறிப்போச்சு. குழந்தைகள் உடல்நிலை மாறும் பொழுது, பெண் குழந்தை 8 வயசில் வயசுக்கு வந்துடுது. இந்த மாதிரி பசங்கள்லாம் 15 வயசுலேயே ஒரு குழந்தையை ஒரு பெண்ணோட உடம்புல கர்ப்பப்பையில் உருவாக்குறதுக்கு வீரியத்தன்மை வளர்ந்துருதான். இது கலிகாலம். கலிகாலம் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் போகிற காலத்தில் நீதி, நேர்மை, ஒழுக்கம், தர்மம், நியாயத்துக்கெல்லாம் வேலை கிடையாது. சூது, வஞ்சகம், பொறாமை, போட்டி, கொலை, களவு, இதுதான் நடக்கும். காசு எவங்கிட்ட இருக்கோ அவன் தான் பெரிய ஆள். காசு எவங்கிட்ட இருக்கோ அவன் தான் பெரிய ஆள். அவன் சர்வ அயோக்கியனாக இருந்தாலும் அவங்ககிட்ட 10 பேர் இருப்பாங்க. அவன் வச்சதான் சட்டம், அவன் பேச்சு தான் கேட்டு திரிவாங்க. இதுதான் இன்றைக்கு கலிகாலம். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே கெட்டு போகும். இனிமேல் எதுவுமே நல்ல விதமாக நடக்காது. எதுவுமே நடக்குது. மனிதனுக்கு சுயநலம், பேராசை பெருகி போகும். கல்யாணம் பண்ண பொம்பளை, கல்யாணம் பண்ணாத பொம்பளை, கல்யாணம் பண்ண ஆம்பளை, கல்யாணம் பண்ணாத ஆம்பளை, எல்லா பேரும் தப்பு பண்ணுவேன். இதில் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. கேட்டால் இதே தவறு 10 வருஷம் முன்னாடி கேட்டால் வந்து ஐயோ மானம் போச்சு, குடி போச்சு, அது போச்சு, இது போச்சுன்றது போய் இப்போ இந்த மாதிரி நடந்து வச்சானாக்கா, அட விடியா உலகத்தில் நடக்காதா, புதுசாக என்னத்தை புதுசாக சொல்கிறீங்க, இதெல்லாம் சகஜமே அப்படின்ற அளவுக்கு வந்துச்சு. மனிதனுக்கு வாழ்க்கை மேலே உள்ள மேலே அதிருப்தி வந்துருச்சு. யாராவது கேளுங்களேன், அட ஏயா வெந்ததை தின்ட்டு விழுந்த சாமி, என்னத்தை கண்டேன், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போவோம் அப்படின்னு மனநிலைக்கு வந்துருச்சு. 10 வருஷத்துக்கு முன்னால் சொல்லுங்களேன், சும்மாரப்பா பிள்ளை விட்டு இருக்கு, அதுகளை நல்ல விதமாக வாழ வச்சு அதுகள் நம்ம கண்ணு முன்னாடி இதை பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு சொன்ன வாய் மாறி இப்போ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்பான், என்னத்தையோ போய் சேர்றாங்க, என்ன அது பெரிய உலகம். இப்படி மனநிலை மாறிவிட்டது ஜனங்கள்கிட்ட. வந்து கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் இந்த உலகத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் என்னை மாதிரி நம்மளை மாதிரி ஒரு 6 அடிலாம் வளராதான், 4 அடி 3 அடி இப்படித்தான் வளர்ச்சி குறைஞ்சிருமா. பெற்ற தாயை பார்த்து, இதான் முக்கியமான விஷயம், பெற்ற தாயை பார்த்து மகன் காமப்படுகின்ற காலம் வரும். பெற்ற தாயை பார்த்து மகன் காமப்படுகின்ற காலம்தான் இந்த கலியுகத்தின் அழிவு. இதுக்குள்ள மனிதனோட இந்த வளர்ச்சி கொஞ்சமாக உருவம் குறைஞ்சு, ஆவாரம் செடி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆவாரம் செடி அது எவ்வளோ உயரம் இருக்கும்? ஆவாரம் செடி, அந்த ஆவாரம் செடியின் கீழ் மனிதன் நிழலுக்கு நிற்பான். இதுதான் கலியுக தர்மம். இனிமேல் இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும். யாரும் எந்த மாற்றமும் கொண்டு வர முடியாது. அண்ணனுக்கு தம்பிக்கும் பிரச்சனை, அக்காளுக்கு தம்பிக்கு பிரச்சனை, புருஷனுக்கு முண்டாடிக்கும் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை. பூரா மனுஷங்க எவனுக்கு பக்கத்து எங்கேயும் பேசிருக்கிறது, செல்லில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நியாயமா? செல்லில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் பாட்டு காதில் மாட்டிக்கிட்டு அவனா பேசிட்டு போகிறேன், அவனா வாரேன். எங்கள் நாடகத்துக்கு வரும்போதே 10 பேர் எவனும் வரல வேனில் பேசுறது கிடையாது. அவவே தனித்தனியாக ஒருத்த செல்ல வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் கலிகால தர்மம். இதுதான் தர்மன் கிருஷ்ணனிடம் கேட்ட கேள்விக்கு கிருஷ்ணன் சொன்ன பதில் இதுதான். அற்புதம். எல்லாரும் கைதட்டுங்க. ஒரு சிறப்பான ஒரு பதில். இப்ப நடக்கிற நிகழ்வு வந்து கிருஷ்ண பரமாத்மா ஏற்கனவே முன்கூட்டியே சொல்லிட்டாரா? ஏன்னா தெய்வம்ன்றதுனால அவருக்கு தெரிஞ்சிருக்குது, எல்லாம் தெரியுது. நல்லா கதையை அற்புதமா மக்களுக்கு புரியுறது மாதிரி வந்து எடுத்து சொல்றீங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் கேட்கவா? என்னவா? மானுக்கு அடையாளம் தெரியுமா தெரியாதா? பக்கத்துல நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அடையாளம் இல்லாம இருக்கேன்.